everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம chapter 3 algebraல exercise 3.10 பார்க்க போறோம். First question பாருங்க. Solve the following quadratic equations by factorization method. எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணணுமா? factorization மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? factorization மெத்தட்னா என்னது? கொடுத்திருக்க क्वेश्चनக்கு ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேவா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தானே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த ஃபேக்டர்ஸை ஜீரோவுக்கு ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எக்ஸோட வேல்யூஸ் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4x² - 7x - 2 = 0. ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? நிறைய சம் நம்ம இது வரைக்கும் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? அதனால ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகேவா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. 4x² - 7x - 2 = 0. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? இங்கே கோஎஃபிஷியண்ட்டை செக் பண்ணுங்க. x² கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்லை அப்படின்னா கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு நம்ம ஃபேக்டர் போடுவோம். இப்போ கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த 4ஐ கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ -2 × 4 -8. நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கிடைக்குது? 7 கிடைக்குது. அப்போ 7 வர மாதிரி டிஃப்ரென்ஸ் வர மாதிரி பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? 8ஐ 1 8ன்னு பிரிக்கலாமா? -7ங்கிறதுனால என்ன பண்ணும்? பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுருவீங்க. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? மறக்காம எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணீங்களோ அந்த நம்பரால் நீங்கள் கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸை டிவைட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன கிடச்சிரும்? 2 4s are 8 -2ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்குது? x + 1/4 x - 2 = 0. ஓகேவா? இப்போ x ப்ளஸ் இதை எப்படி எழுதுவீங்க? ஃபேக்டர் 4x + 1. ஓகேவா? நார்மலாக ஃபேக்டராக எழுதும்போது 4x + 1 x - 2 = 0. இல்லை நீங்கள் டேரெக்டாகவும் என்ன பண்ணலாம்? x + 1/4 = 0னா x = என்ன கிடச்சிரும்? -1/4ன்னு கிடச்சிரும். ஓகேவா? நார்மலாக ஆனால் ஃபேக்டர்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபேக்டர் எழுதணும் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஃபேக்டர் எழுதணும்னா 4x + 1 x - 2ங்கிறது தான் இதுக்கு ஃபேக்டர். ஓகேவா? இப்போ இதுலேருந்து 4x + 1 = 0னா x = என்ன கிடச்சிருது? -1/4 கிடச்சிருது. 4x + 1 = 0னா x = என்ன கிடைக்கும் நமக்கு? -1/4. அதே மாதிரி x - 1/2 0, x - 2 = 0 அப்படின்னா x = +2. ஓகேவா? 2 வேல்யூஸ் கிடைக்குதா? x = -1/4, x = 2. கடைசியாக நீங்கள் சொல்யூஷன் செட்டை எழுதிடுங்க. therefore the solution set is -1/4, 2. ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் இதுதான். எக்ஸோட வேல்யூ ஒன்று -1/4 இருக்கும், இல்லது எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும். ஓகேவா? அப்போ த சொல்யூஷன் செட் இஸ் -1/4, 2ன்னு எழுதிட வேண்டியதான். ஓகேவா? புரியுதா? இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். x + 1/4 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா x = -1/4. ஆனால் நார்மலாக ஃபேக்டராக எழுதும்போது நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 4x + 1 × x - 2. ஓகேவா? இதை வந்து 4x + 1 / 4 வரும். 4ஐ 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது 0 ஆகிடும். ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்க. 3 × p² - 6 = p × p + 5. ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணணும்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். 3 × p² - 6, 3ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 3p² - 6 3s are 18 = இங்கேயும் அதே மாதிரி pயை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். p × p p² + 5 × p 5p. இப்போ இந்த பக்கம் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? ப்ளஸில் உள்ளதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகிடும். = நமக்கு 0ன்னு கிடச்சிரும். கொண்டு போகலாமா? இப்போ 3p² - 18 ஆல்ரெடி இங்கே இருக்குது. நான் இந்த +p² இங்கே கொண்டு வந்தேன்னா -p²ன்னு கிடைக்கும். +5pயை இந்த பக்கம் கொண்டு வரேன்னா -5pன்னு கிடைக்கும். = 0. ஓகேவா? இப்போ 3p² - p² என்ன கிடச்சிரும் நமக்கு? 3p², 1p² மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2p² கிடைக்கும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த டேர்ம் என்ன வரும்? p² அடுத்து p டேர்ம் வருமா? அப்போ -5p. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் -18 = 0. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? இதோட கோஎஃபிஷியன்ட் பார்க்க சொல்லியிருக்கேன். இப்போ 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த 2வை -18ஓட மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 18 2s are 36. என்ன 36 கிடைக்கும்? -36. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -36. இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரணும்? 5 வரணும். இப்போ 5 வர மாதிரி நீங்கள் 36ஐ பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்?
9 4னு பிரிக்கலாமா? 9 4s 36 மைனஸ் 5pங்கிறதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணால் -36 -9 + 4 போட்டிங்கன்னா -5 கிடச்சிருச்சு. அடுத்து நீங்கள் எந்த நம்பரால் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்களோ அந்த நம்பரை இது கண்டுபிடிச்ச ஃபேக்டரில் டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ 1 2 is 2 2 2s are 4னு கிடச்சிரும். இப்போ ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதும்போது இங்கே p தானே இருக்குது. அப்போ p - 9/2 ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். p + 2 ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். ஓகேவா? ஈக்குவல் டு 0. இப்போ நார்மலாக இதை நீங்கள் ஃபேக்டர் எழுதும்போது என்ன பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி தான் ஃபேக்டர் எழுதுவீங்க. அந்த ஸ்டெப்பை நீங்கள் செஞ்சுருங்க. அப்போ 2 × p 2p - 9 ஒரு ஃபேக்டர் கிடைக்கும். டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0. 0க்கு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். p + 2 ஒரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நீங்கள் வேல்யூ டேரெக்டாகவே எழுதிடலாம். 2p - 9 p - 9/2 தானே 2p - 9 எழுதுகிறோம். இப்போ இதுலேருந்து பியோட வேல்யூ என்ன கிடச்சிரும்? -p - 9/2 0னா p = என்ன கிடச்சிரும்? +9/2. உங்களுக்கு தெரியலைன்னா ஒரு ஸ்டெப் எழுதி கூட செய்யலாம். அப்போ 2p - 9 = 0க்கு ஈக்குவல் பண்ணுறீங்கன்னா அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும்? 2p = +9ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு p = மல்டிப்ளிகேஷனில் உள்ள 2 டிவைடில் வருமா? அப்போ +9/2. அப்போ சேம் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த ஸ்டெப்லேருந்தே நீங்கள் செஞ்சிடலாம். p = +9/2ன்னு வேல்யூ டேரெக்டாக எழுதிடலாம். p + 2 = 0னா p = -2ன்னு அடுத்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? டேரெக்டாக செய்கிறதுனாலும் டேரெக்டாக செஞ்சிடலாம். p = +9/2 ஒரு ஆன்சர், p = -2 ஒரு ஆன்சர். ஓகேவா? இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு ஃபேக்டர்ஸை மட்டும் கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பியோட வேல்யூவை டேரெக்டாகவே நீங்கள் எழுதிடலாம். 0க்கு ஈக்குவல் பண்ணி இன்னும் 2 ஸ்டெப் எழுதணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக தெரிஞ்சதுன்னா டேரெக்டாகவே எழுதிடலாம். இப்போ p = 9/2 ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் p = என்ன கிடைக்கும்? -2 ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு p + 2 = 0னா p = என்ன கிடைச்சிரும்? +2 இந்த பக்கம் வரும்போது -2 ஒரு ஆன்சர் கிடச்சிரும். லாஸ்ட்டாக நீங்கள் சொல்யூஷன் செட் எப்படி எடுத்துருவீங்க? therefore the solution set is என்ன கிடச்சிது நமக்கு ஆன்சர்? -2 ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் என்ன கிடச்சிது? 9/2. ஓகேவா? -2, 9/2. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a × a - 7 = 3 × √2. இப்போ பார்த்தீங்கன்னா போத் சைடு நமக்கு என்ன இருக்குது? ரூட் வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம ரூட் வேல்யூவை நார்மலாக கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணால் ரூட்டை கேன்சல் பண்ண முடியும்? ஸ்கொயர் பண்ணால் என்ன பண்ணலாம்? ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். அப்போ போத் சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணலாமா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். நான் 2 பக்கமும் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் பண்ண போகிறேன். கொஸ்டின் எழுதிக்கோங்க. a × a - 7 = 3 × √2. இப்போ நான் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a × a - 7 ஹோல் ஸ்கொயர் = 3 × √2 கிடைக்கும். ஓகேவா? எதுக்காக ஸ்கொயர் பண்ணுறோன்னு தெரியுதா? இந்த ரூட்டும் ஸ்கொயரும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? இங்கே a × a - 7 கிடைக்கும். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? 3a ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9. ரூட் 2வை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட்டும் ஸ்கொயரும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ × 2 மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? ஏயை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா a × a a² - 7 × a 7a = 9 2s are 18. நெக்ஸ்ட்டு அடுத்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக வேணும்னா அந்த +18 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வந்துடும்? a² - 7a - 18 = 0. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். இருக்கா? இல்லை. இங்கே 1 தான் இருக்குது. ஓகேவா? அப்போ எதை எடுத்துக்குவீங்க? கான்ஸ்டன்ட் வேல்யூ எடுத்துகிட்டு ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். -18 டிஃபரன்ஸ் என்ன வரணும்? -7. 7 டிஃபரன்ஸ் வரணும்னா எப்படி பிரிக்கலாம்? 9 2ன்னு பிரிக்கலாமா? 9 2s are 18. இப்போ -7ங்கிறதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுருவீங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 9 2s are 18 -18 -9 + 2 -7 கிடச்சிருது. இப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை, நம்ம மல்டிப்ளை பண்ணலை, அதனால் எதாலையும் டிவைட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ என்ன ஃபேக்டர் கிடைக்கிது? a - 9 ஒரு ஃபேக்டர், a + 2 ஒரு ஃபேக்டர் = 0. இப்போ இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாகவே என்ன எழுதிடலாம்? ஏயோட வேல்யூ எழுதிடலாம். a = -9னா +9 ஆர் a = +2னா -2. ஓகேவா? இப்போ ஏயோட வேல்யூ 9, -2. ஓகேவா? therefore கடைசியாக ஆன்சர் எடுத்து எழுதிருங்க. the solution set is
என்ன கிடைக்குது -2,9. நெக்ஸ்ட்டு √2 x² + 7x + 5 √2 = 0 கொடுத்துருக்காங்களா? 4th கொஸ்டின். அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக தான் இருக்குது. நம்ம இங்கே வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை என்ன செக் பண்ணுவீங்க? x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? √2 இருக்குது. அந்த √2வை என்ன பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? கொஸ்டினை ஒரு தடவை எடுத்து எழுதிக்கோங்க. √2 x² + 7x + 5 √2 = 0. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த கோஎஃபிஷியண்ட்டை கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ 5 √2 × √2 கிடைக்குதா? 5 √2 × √2. √2 × √2ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 2. ஓகேவா? √2 ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ ஸ்கொயர் √2 கேன்சல் ஆனதுன்னா 5 × 2ன்னு கிடைக்கும். இப்போ 5 2 சார் என்ன கிடைக்குது நமக்கு? 10. இப்போ இந்த 10க்கு தான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 7 வருது. 7 வர மாதிரி 10 பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? 5 2னே பிரிக்கலாமா? 5 2 சார் 10. 7 தானே டிஃப்ரென்ஸ் வருது. +7ங்கிறதுனால ரெண்டுமே ப்ளஸ் தான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? √2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணோம். அந்த √2ஆல் இங்கே டிவைட் பண்ணோம். அப்போ டிவைடட் பை √2. ஓகேவா? இப்போ இங்கே 2வை √2 × √2ன்னு எழுதலாமா? √2 × √2 தான் நமக்கு என்ன கிடச்சிது? புரியுதா? இங்கே √2 × √2 தான் 2. ஓகேவா? அப்போ 2வை √2 × √2ன்னு பிரிக்கலாம். அப்போ √2 × √2னா ஒரு √2 கேன்சல் ஆகும். அடுத்த ஸ்டெப் கூட நான் செய்கிறேன். 5/√2 x + 5/√2 என்னது? ஒரு ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் என்ன கிடைக்குது? இங்கே 2/√2வை நான் எப்படி பிரிக்கிறேன்? √2 × √2 டிவைடட் பை √2ன்னு எழுதலாம். ஓகேவா? 2வை √2 × √2ன்னு எழுதலாம். அப்போ ஒரு √2 கேன்சல் ஆகிடுது. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? இதுக்கு √2ன்னு கிடைக்கும். அப்போ x + √2 ஒரு வேல்யூ = 0. இப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் x = வேல்யூ என்ன கிடச்சிரும்? -5/√2 ஒரு வேல்யூ, -√2 ஒரு வேல்யூ. ஓகேவா? நீங்கள் ஃபேக்டர் கரெக்டாக எழுதணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. அப்போ என்ன ஃபேக்டர்ஸ் கரெக்டாக கிடைக்குது நமக்கு? √2x + 5 ஒரு ஃபேக்டர். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிருங்க. x + √2 ஒரு ஃபேக்டர் = 0. இப்போ இதுலேருந்தே நீங்கள் டேரெக்டாக என்ன எழுதிடலாம்? x = -0க்கு ஈக்குவல் பண்ணுறீங்க. ஒரு டேர்மையும் 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா x = -5/√2 ஒரு ஆன்சர் கிடைக்கும். x = -√2 ஒரு ஆன்சர் கிடைக்கும். புரியுதா? இப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா +5/√2 என்ன ஆகிடும்? -5/√2ன்னு கிடச்சிரும். இப்போ x + √2 = 0னா +√2 அந்த பக்கம் போகும்போது -√2ன்னு கிடச்சிடும். ஓகேவா? லாஸ்ட்டாக சொல்யூஷன் செட் எழுதிக்கோங்க. தேர்ஃபோர் சொல்யூஷன் செட் இஸ் -5 டிவைடட் பை √2, -√2. ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது கோஎஃபிஷியண்ட்டை செக் பண்ணுவீங்க. இருந்ததுன்னா கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஃபேக்டர்ஸ் நீங்கள் என்ன ஃபேக்டர் எப்போதும் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸை என்ன கோஎஃபிஷியன்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்களோ அதால் டிவைட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை ஃபேக்டர்ஸாக எழுதுவீங்க. ஓகேவா? ஃபேக்டர்ஸாக எழுதிட்டு அதுக்கப்புறம் 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் இது டேரெக்டாகவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். x + 5/√2னா x = இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் வந்து கரெக்டாக நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் ஃபேக்டர் எழுதுவோம். அந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் எழுதிட்டு இதுலேருந்தே நீங்கள் என்ன போட்டுடலாம்? எக்ஸோட வேல்யூ -5/√2, எக்ஸோட வேல்யூ -√2ன்னு இதுலேருந்தே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். 2x² - x + 1/8 = 0. ஓகேவா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான். ஆனால் கான்ஸ்டன்ட் எதில் இருக்குது? ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடுவோம்? ஃப்ராக்ஷன் இருக்கிறத சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ 8 என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் எடுப்பீங்க. 8 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? அப்போ 2 8s are 16 x² - 8x. ஏன் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு தெரியுதுல? இங்கே டிவைட்லலாம் என்ன இருக்குதா மீனிங்? 1 இருக்குதா மீனிங்? எதுவும் இல்லை அப்படின்னா. ஓகேவா? அப்போ எல்சிஎம் எடுக்கும்போது இந்த 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ப்ளஸ் இங்கே 1 தான் வரும். 8 தானே இருக்குது டினாமினேட்டரில். அப்போ 1 = 0. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் 0ஓட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ஈக்குவேஷன்? 16x² - 8x + 1 = 0. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு x² கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அதை என்ன பண்ணுவீங்க? கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ 1 × 16 16. நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வரணும்? -8 வரணும். அப்போ 16ஐ எப்படி பிரித்தா -8 வரும்? டிஃப்ரென்ஸ் 8 வந்து எப்படி வரும்? 4 4s are 16ன்னு பிரிக்கலாமா? இப்போ
இப்போ 4 4s 16னா மைனஸ் இருக்குது, அப்போ ரெண்டுக்குமே மைனஸ் போட்டிங்கன்னா தான் -4 என்ன கிடைக்கும், ஆட் பண்ணும்போது -8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +16 கிடச்சிரும் மல்டிப்ளை பண்ணும்போது. ஓகேவா? இது எல்லாமே நம்ம ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி உள்ள சம்முக்கு எல்லாமே நான் என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். அதனால நான் இங்கே ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? அப்போ என்ன கிடச்சிருது நமக்கு, -4ஓட விட்டுறலாமா, அப்படி விடக்கூடாது. என்ன பண்ணணும், 16ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதனால என்ன பண்ணணும், அந்த 16 எடுத்துகிட்டு கொண்டு வந்து இங்கே டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1 4 is 4 4 4s are 16 -1/4. அதே மாதிரி இங்கேயும் -1/4 கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்குது ஆன்சர் நமக்கு, x - 1/4 இன்ட்டு x - 1/4 ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்தே நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். -1/4னா +1/4, இங்கேயும் -1/4னா +1/4. எப்படி +1/4 ஈக்குவல் டு 0 இருக்குது. அப்போ 0க்கு ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் வேல்யூவாக கிடைக்கும். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட் சைனாக கிடைக்கும். அப்போது இதை ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கரெக்டாக எழுதிருங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எப்படி எழுதுவீங்க, 4x - 1 இன்ட்டு 4x - 1 ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லிடலாம், எக்ஸோட வேல்யூ x is equal to 1/4. அகெயின் என்ன கிடைக்கும், x is equal to 1/4. ஓகேவா? இதுக்கு -1/4னாலும் 1/4 தான், இங்கே -1/4னா நமக்கு x equal to 1/4 தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன எழுதிடலாம், சொல்யூஷன் செட்டு, சொல்யூஷன் செட் இஸ் 1/4, 1/4. ஓகேவா? எக்ஸோட வேல்யூஸ் 2 வேல்யூஸுமே என்ன தான் கிடைக்குது, 1/4 1/4. புரியுதா நான் எப்படி சொல்கிறேன்னு, புரியுதா? நீங்கள் சிம்பிளாக 2 ஸ்டெப்லேயே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டோட கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸை எப்படி எழுதுவீங்க, எக்ஸ் இங்கே ப்ளஸ் இருந்தால் +1/4, மைனஸ் இருக்கிறதுனால நான் -1/4 போட்டிருக்கேன். x - 1/4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பே நீங்கள் எக்ஸோட வேல்யூஸை டேரெக்டாகவே எழுதிடலாம். ஓகேவா? x - 1/4 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், +1/4. அகைன் x - 1/4 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு 1/4. ஃபேக்டர்ஸ் கரெக்டாக நம்ம எப்படி எழுதுவோம், 4x - 1 4x - 1 தான் நம்ம ஃபேக்டராக எழுதும்போது எப்படி எழுதுவோம், 4x - 1 4x - 1 டிவைடரில் உள்ள 4 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். நீங்கள் அகெயின் ஒரு ஸ்டெப் செய்கிறதுக்கு பதிலாக இதுலேருந்தே டேரெக்டாக ஆன்சரை எழுதிடலான்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் அகெயின் இதை நீங்கள் 0க்கு ஈக்குவல் பண்ணாலும் 4x - 1 ஈக்குவல் டு 0னா 4x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், +1. இப்போ x ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனில் உள்ள 4 எங்கே வரும், டிவைடில் வரும். அதை தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, x - 1/4 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிரும், +1/4. ஓகேவா? -1/4 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது +1/4னு கிடச்சிரும். ஓகேவா? இந்த ஸ்டெப்பு நீங்கள் செய்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப்லேருந்தே நீங்கள் ஃபேக்டர்ஸ் வந்து ஈஸியாக எழுதிடலாம். அதாவது எக்ஸோட வேல்யூஸ் வந்து ஈஸியாக எழுதிடலாம். ஃபேக்டர்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க. புரியுதா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள். த நம்பர் ஆஃப் வாலிபால் கேம்ஸ் தட் மஸ்ட் பி ஷெட்யூல்டு இன் எ லீக் வித் n டீம்ஸ் இஸ் given by g of n is equal to n² minus n divided by 2 where each team plays with every other team exactly once. A league schedules 15 games. How many teams are in the league? ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க, வாலிபால் கேம் வந்து என்ன ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் கேம்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, n² minus n divided by 2ன்னு சொல்லிட்டாங்க, g of n. வேர் ஈச் டீம் பிளேஸ், ஒரு டீமும் இன்னொரு அதர் டீமோட எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் தான் விளையாடணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏ லீக் ஷெட்யூல்ஸ் 15 கேம்ஸ். அப்போ டோட்டல் கேம்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும், 15 கேம்ஸ் தான் விளையாடுறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு டீமும் அதர் டீமோட எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் ஒரு தடவை கேம் விளையாண்டுறாங்க. ஓகேவா? அப்போ ஹவு மெனி டீம்ஸ் ஆர் இன் த லீக், அப்போ டோட்டலாக எவ்வளோ டீம்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். ஓகேவா? கொஸ்டின். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், டோட்டல் கேம் வந்து என்னது 15 கொடுத்துட்டாங்க. அப்போ g of n என்ன கொடுத்துருக்காங்க, given g of n is equal to n² minus n divided by 2. இப்போ n² minus n divided by 2 எதுக்கு ஈக்குவல், 15க்கு ஈக்குவல். இப்போ என்னங்கிறது தான் என்னது, டீம்ஸ். ஓகேவா? n டீம்ஸ்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ இதுதான் நம்ம n தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ n கண்டுபிடிக்கணும்னா n² minus n divided by 2 is equal to 15. எத்தனை கேம் சொல்லியிருக்காங்க, டோட்டலாக 15 கேம் சொல்லியிருக்காங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், n² minus n is equal to 15 2s are 30. நெக்ஸ்ட்டு +30 என்ன பண்ணுவீங்க, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்ன ஆகிடும், -30 ஆகிடும். இப்போ நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்துருமா, -30 ஈக்குவல் டு 0.
குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்துட்டு அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணி என்ன பண்ணலாம், என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா -30 இருக்குது, டிஃபரன்ஸ் -1 வருது. அப்போ 30 எப்படி பிரிக்கலாம், 6 5s 13 பிரிக்கலாம். இப்போ -1 டிஃபரன்ஸுங்கிறதுனால -6 பெரிய நம்பருக்கு நான் மைனஸ் போட்டேன். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -6 × 5 13 வந்துடும். நெக்ஸ்ட்டு -6 + 5 -1ன்னு கிடச்சிரும் என்னோட கோஎஃபிஷியன். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது நமக்கு ஃபேக்டர் n-6 1 n + 5 1 கிடைக்குது. இப்போ n-6 = 0னா n = என்ன கிடைக்கும் நமக்கு, 6ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா n + 5 = 0னா n = -5. இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாகவே செய்யலாம். ஓகேவா? இன்னொரு ஸ்டெப் ஒன்று எழுதி 0க்கு ஈக்குவல் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே அடுத்த ஸ்டெப் செஞ்சிடலாம். n-6 = 0னா n = 6, n + 5 = 0னா n = -5. நமக்கு இங்கே டோட்டல் டீம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டீம்ஸுங்கும் போது மைனஸ் வேல்யூ வருமா, வராது. ஓகேவா? அப்போ என்ன வந்துடும் நமக்கு, எத்தனை டீம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எழுதிடலாம், therefore there are 6 teams in the league. ஓகேவா? புரிஞ்சுதா? எதனால் இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கல, மைனஸில் டீம்ஸுங்கும் போது நமக்கு மைனஸில் வராது ஆன்சர். அப்போ நம்ம இதில் தான் எடுத்துக்கணும், பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். அப்போ எத்தனை டீம்ஸ் இருக்காங்க, 6 டீம்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இதோட நமக்கு எக்ஸசைஸ் 3.10 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸசைஸில் என்ன பார்த்துருக்கோம், ஃபுல்லாக ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சம்ஸ் பார்த்துருக்கோம். ஃபேக்டரைஸ் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. கோஎஃபிஷியன்ட் இருந்தது அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிட்டு கான்ஸ்டன்ட்டோட அதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்ச ஃபேக்டரை அந்த கோஎஃபிஷியண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ வேரியபிள் அதோட வேல்யூவை நம்ம ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்டரைசேஷன் மெத்தட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.